கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இன்னைக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் பிசாசு கிரியை செய்வான். பிசாசுக்கு இடம் இல்லைன்னா அவனால் கிரியை செய்ய முடியாது. இன்றைக்கி பிசாசு கிரியை செய்வதற்கு நம்ம தான் இடம் கொடுத்துட்றோம். வேதம் சொல்லுது, எபேசியர் 4:27 வாஸ்து பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பிசாசு தந்திரமாக வருவான். நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசு இந்த 2 கொம்பை வச்சுட்டு அகோர உருவத்தோட பெரிய வாளோட அப்படிலாம் வரமாட்டான். அழகாக இனிமையாக நீங்கள் விரும்புகிறதை போல வருவான். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நல்லா கவனிங்களேன். ஏவாள் இடத்துல எப்படி வந்தான்? அழகாக வந்தான். ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்கு நாளிலே சாகவே சாவாய். ஆனால் பிசாசு எப்படி வந்தான்? கனியை புசிக்கு நாளிலே நீ சாவதில்லை, உன் கண் திறக்கும், தேவர்களைப் போல மாறுவான். எது நல்லா இருந்துச்சு? பிசாசு சொன்னதுதான். பிசாசுக்கு ஏவாள் இடம் கொடுத்துட்டா அவள் வாழ்க்கை நாசமாயிட்டு. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காம என்ன செய்யணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். யாக்கோப்பு 4:7 வாஸ்து பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மறுபடியும் ஏவாளை குறித்து நான் சொல்கிறேன். ஏவாள் பிசாசுக்கு எதிர்த்து மட்டும் நின்றுருந்தான்னா அவன் ஓடி போயிருப்பான். பிசாசு சொல்லியிருக்கணும், ஏவாள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இதை புசிக்கு நாளிலே சாகவே சாவாய், இதை நான் புசிக்க மாட்டேன்னு சொல்லி நோ சொல்லியிருந்தா பிசாசு ஓடிருப்பான். நல்ல கவனிங்க. எப்பவுமே ஆண்டவருக்கு எஸ், பிசாசுக்கு நோ. இதுதான் வேதத்தினுடைய சட்டம். ஆண்டவருக்கு எஸ், ஆண்டவர் என்ன சொன்னாலும் எஸ், பிசாசு என்ன சொன்னாலும் நோ. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உபாகமம் 28வது அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்கள். இந்த வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவிகொடுத்தால் சொல்லப்படும் அத்தனை ஆசீர்வாதம் உண்மையில் பலிக்கும். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். பிசாசு ஒரு வழியாக வருவான், 7 வழியாக ஓடி போவான். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தா அதே இது. பிசாசுக்கு கொஞ்சம் மட்டும் அப்படியானு நீங்கள் கேட்டு இடம் கொடுத்துட்டீங்க, உங்கள் வாழ்க்கையே நாசமாக்கிடுவான். இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே இனி பிசாசுக்கு இடம் இல்லை. பிசாசுக்கு என்னென்ன காரியத்தில் நீங்கள் இடம் கொடுத்துருக்கீங்களோ அதை கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் பிசாசுக்கு என்ன காரியத்தில் இடம் கொடுத்துட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதை அப்புறப்படுத்துங்க, இடம் கொடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பான். ஒரு சகோதரர் ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், ஆண்டவரே நான் பிசாசுக்கு இடம் கொடுத்தது என்ன பகுதி எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் ஆண்டவர் சொன்னாராம், நீ பொய் கணக்கு எழுதுறீல, இந்த பொய் கணக்கை எழுத சொன்னது யார்? பிசாசு. அதனால தான் உன்னை என்னால் ஆசீர்வதிக்க முடியலை. அன்னைக்கு தீர்மானிச்சாராம், பொய் கணக்கு எழுத மாட்டேன், உண்மையாக எல்லாவற்றையும் எழுதுவேன். கொஞ்ச நாள் கஷ்டம் ஆயிடுச்சு. அதற்கு அப்புறம் பிளஸ்ஸிங்க்கு மேலே பிளஸ்ஸிங், ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தா. பிசாசால் அந்த தெய்வம் மனுஷங்கிட்ட வரவே முடியல. ஏன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கல, பிசாசுக்கு எதிர்த்து நின்னாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, பிசாசு இடம் கொடுக்கக்கூடாது. நோ, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். நீங்களே யோசித்து பாருங்கள், என்ன காரியத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கோம். பிசாசு கோபப்படுன்னு சொல்லுவான், ஆனால் இடம் கொடுத்துட்டீங்க, உங்கள் வாழ்க்கையே நாசமாயிடும். பிசாசு இந்த தப்பை பண்ணுன்னு சொல்லுவான், இடம் கொடுத்துட்டீங்க, உங்கள் வாழ்க்கையே நாசமாயிடும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய கிருபையை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது
வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பான். பிசாசின் தந்திரங்களுடைய எதிர்த்து நிற்க திராணியை கர்த்தர் கொடுப்பான். எபேசியர் 6வது அதிகாரம் 10-11 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, யாராகிலும் பிசாசுக்கு இடம் கொடுத்தா அதிலிருந்து வெளியே வர உதவிச்சிங்க. பிசாசு எதிர்த்து நிற்கக்கூடிய கிருபையை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.